வெல்கம் டு நரதர் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம மொமெண்ட் ஆஃப் அ ஃபோர்ஸ் அப்படின்ற டாபிக் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மொமெண்ட் ஆஃப் அ ஃபோர்ஸ் அப்படின்னா விசையின் திருப்புத்திறன். ஓகேவா? அப்போது திருப்புத்திறன் பற்றி படிக்கணும்னாலே இங்கே நமக்கு என்ன வேணும்னா ஒரு ஃபோர்ஸும் அந்த ஃபோர்ஸு வித் ரெஸ்பெக்ட் டு ஒரு பாயிண்ட்டோ இல்லை ஒரு லைனோ வேணும். ஓகேவா? ஸோ அப்போ மொமெண்ட் ஆஃப் அ ஃபோர்ஸ்ன்னு சொல்லி படிக்கிறோன்னா நமக்கு என்ன வேணும்? ஃபஸ்ட்டு ஒரு ஃபோர்ஸும் ஒரு ஃபிக்ஸட் பாயிண்ட்டோ இல்லை ஒரு ஃபிக்ஸட் லைனோ வேணும். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு தட் ஃபிக்ஸட் பாயிண்ட் ஆர் ஃபிக்ஸட் லைன் தான் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்? மொமெண்ட் ஆஃப் அ ஃபோர்ஸ். ஓகே, ஸோ இப்போ இது ஒரு ரிஜிட் பாடி. இந்த ரிஜிட் பாடியில் நான் ஒரு ஃபோர்ஸ் ஒன்று எஃப்ன்ற ஃபோர்ஸ் ஒன்று அப்ளை பண்ணுறேங்க. ஓகே, இங்கே ஓன்றது என்னோட ஃபிக்ஸட் பாயிண்ட். ஸோ இப்போ வித் ரெஸ்பெக்ட் டு ஓ தான் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்? மொமெண்ட். ஓகேவா? ரைட். இப்போது இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, ஃபோர்ஸோட மேக்னிடியூட் எஃப் யூனிட்ஸ். இந்த ஓலேருந்து இந்த லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் எஃப், அதாவது இந்த ஃபோர்ஸ் எஃப்ன்றது ஏபி வழியாக தான் நமக்கு ஆக்ட் பண்ணுது. ஓகேவா? அப்போ ஏபி தான் என்னது? லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் எஃப். ஸோ ஓலேருந்து இந்த ஏபிக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் ட்ராப் பண்ணுங்கள். அந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, பி. ஓகே, எஃப் இன்டூ பி, இதுதான் என்னென்னா மொமெண்ட் ஆஃப் அ force. Okay, so momentன்றது force into its perpendicular distance. Perpendicular distance எங்கேருந்து எடுக்கிறோம்? அந்த ஃபிக்ஸட் பாயிண்ட்லேருந்து லைன் ஆஃப் ஆக்ஷனுக்கு. ஓகே, இப்போ இங்கே ஓ எடுத்திருக்கேன் இல்லையா? ஸோ இப்போ இதே போல் இப்போ வேறு ஒரு இடத்துல நான் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அப்போது அதோட மொமெண்ட் என்ன ஆகும்? மொமெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் என்ன ஆகும்? கண்டிப்பாக டிஃபர் ஆகும். ஓகேவா? ஸோ பாயிண்ட் மாற ஃபோர்ஸ் சேமாக இருந்தாலுமே கூட உங்களோட மொமெண்ட் என்ன ஆகும்? டிஃபர் ஆகும். ஏன்னா ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தானே. அப்போ அந்த பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் மாறும். அப்போ ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு என்ன ஆகும்? மொமெண்ட்டும் சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட், இப்போது மொமெண்ட் பார்க்கும்போது எப்போல்லாம் இந்த உங்களோட மொமெண்ட் ஜீரோவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஃபோர்ஸே ஜீரோவாக இருந்ததுன்னா மொமெண்ட் ஜீரோ. இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ இந்த பாயிண்ட் எடுக்கிறோம் இல்லைங்களா, அந்த ஓன்ற பாயிண்ட்டு இந்த ஏபின்ற லைன்லையே ஓ எடுத்தோன்னா பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் உங்களுக்கு ஜீரோ தானே. ஸோ அப்போ அந்த கேஸ்லேயும் உங்களுக்கு என்ன ஆகும்? மொமெண்ட் ஜீரோ. ஸோ மொமெண்ட் எப்போ ஜீரோ ஆகும்னா ரெண்டு கேஸு. ஒன்று இந்த ஃபோர்ஸ் இட் செல்ஃப் இஸ் ஜீரோ. இன்னொன்று என்னென்னா இந்த பாயிண்ட் ஃபோர்ஸோட லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ் இருக்குல்லையே, அங்கேயே அந்த பாயிண்ட் இருந்ததுன்னா அந்த கேஸ்லேயும் உங்களுக்கு என்ன ஆகும்? மொமெண்ட் ஜீரோ ஆகிடும். ரைட். நெக்ஸ்ட், இப்போது இந்த மொமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு ஃபார்முலா இது. இப்போ எஃப்ன்றது உங்களோட ஃபோர்ஸ்னு எடுத்துப்போம், சரியா? இப்போ எஃப்போட மேக்னிடியூட் ஏபி. ரைட்டா? இப்போ எஃப் ஒரு 10 யூனிட்ஸ்னு எடுத்துக்கோங்க. அந்த 10 யூனிட்ஸ் வச்சு இந்த ஏபின்ற ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ வித் ரெஸ்பெக்ட் டு ஓ தான் நான் மொமெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஓஏபி ஜாயின் பண்ணி ஒரு ட்ரையாங்கிள் ஒன்று ஃபார்ம் பண்ணிப்போம். ஓகேவா? ரைட்டா? அதாவது எஃப்ன்றது உங்களோட ஃபோர்ஸு, வித் ரெஸ்பெக்ட் டு ஓ தான் நம்ம மொமெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா எஃப்போட மேக்னிடியூட் இருக்கு இல்லையா, எஃப் ஒரு 10 யூனிட்ஸ்னால் 10 யூனிட்ஸ்க்கு ஏபின்ற ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு அது ஓவோட ஜாயின் பண்ணிங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும் இல்லையா. இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா அது 2 டைம்ஸ் எடுத்திங்கன்னா அதுதான் மொமெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸ். இது இன்னொரு ஃபார்முலா. ஓகேவா? ஸோ பேசிக்காக ஃபார்முலா என்னென்னா ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான். அதுலேருந்து நம்ம இந்த ஃபார்முலா அரைவ் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி இந்த ஃபார்முலா அரைவ் பண்ணியிருக்கோம். என்ன அரைவ் பண்ணியிருக்கோம்? 2 times area of the triangle. ஓகேவா? 2 times area of the triangle AOB. ஓகே, ரைட். நெக்ஸ்ட், சைன் ஆஃப் த மொமெண்ட். இப்போது ஃபோர்ஸுனாலே ஒரு வெக்டர் குவான்டிட்டி, ரைட்டா? இப்போது நம்ம மொமெண்ட்டோட சைன் பாசிட்டிவாக இருக்கலாம் இல்லை நெகட்டிவாக இருக்கலாம். அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்போது இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் போடும்போது, ஏன்னா நிறைய ப்ராப்ளம் போடும்போது நம்ம சம் ஆஃப் த மொமெண்ட்ஸ் கண்டுபிடிப்போம், அல்ஜிப்ரைக் சம் ஆஃப் த மொமெண்ட்ஸ். அப்போ சைன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்போது நம்ம யூஸ்வலாக மேத்ஸில் சொல்லும்போது என்ன சொல்லுவோம்? நம்மளோட ஆப்ஜெக்ட் ஆன்டி கிளாக் வைஸில் மூவ் ஆனால் தான் பாசிட்டிவ்னு சொல்லுவோம், கிளாக் வைஸில் மூவ் ஆனால் நெகட்டிவ்னு சொல்லுவோம் இல்லையா? அதே போல் தான் இங்கேயும் மொமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த ஏபி இந்த ஃபோர்ஸ் இந்த டயக்ராமே நான் எடுத்துக்கிறேன். இப்போது இந்த ஃபோர்ஸு எஃப்ன்ற ஃபோர்ஸு ஏலேருந்து பி டுவர்ட்ஸ் பி தானே போகுது இல்லையா? ஸோ நீங்கள் அந்த டைரக்ஷனில் நடக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் ஏல ஸ்டார்ட் பண்ணி டுவர்ட்ஸ் பி நான் நடக்கிறேன். அப்போது எனக்கு இந்த ஓன்ற பாயிண்ட் என்னோடய லெஃப்ட் ஹேண்ட் சைடு தானே வரும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வருது. ஓகேவா? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வருது அப்படின்னா என்ன ஆகும்? உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். இல்லை உங்களோட ஓ ரைட் ஹேண்ட் சைடில் வருது அப்படின்னா அது என்னவாக இருக்கும்? நெகட்டிவாக இருக்கும். ஓகேவா? ஓ இப்போ நீங்கள் யூ ஸ்டார்ட் ஃப்ரம் ஏல ஆரம்பித்து டுவர்ட்ஸ் பி நடக்கும்போது உங்களோட அந்த பாயிண்ட் இருக்குல்லையே, அந்த பாயிண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்ததுன்னா உங்களோட மொமெண்ட் என்னது? பாசிட்டிவ். இல்லை ரைட் சைடில் வந்ததுன்னா என்னது? நெகட்டிவ். ஓகேவா? ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. ஏன்னா நம்ம ப்ராப்ளம்ஸ் போடும்போது அல்ஜிப்ரைக் சம் ஆஃப் மொமெண்ட்ஸ் தான் கண்டுபிடிப்போம். அல்ஜிப்ரைக் சம்னா இல்லை என்னது? வித் த சைன்.
ப்ளஸ்ஸோ மைனஸோ சைனோட எடுக்கணும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதுதான் இங்கே என்ன எழுதிருக்குன்னா ஆன்டி கிளாக் வைஸ்னா பாசிட்டிவ், கிளாக் வைஸ்னா நெகட்டிவ். பட் இது ஆன்டி கிளாக் வைஸா கிளாக் வைஸான்றது நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம்? யூ வாக் அலாங் த லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ். உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அந்த பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ் வந்ததுன்னா பாசிட்டிவ், ரைட் ஹேண்ட் சைடில் வந்ததுன்னா என்னது நெகட்டிவ். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் தியரம் இது வாரிக்னான்ஸ் தியரம் ஆன் மொமெண்ட்ஸ். ஸோ இந்த தியரம் யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ராப்ளம்ஸில் போட போகிறோம். இந்த தியரமோட ஸ்டேட்மெண்ட் என்னென்னா அல்ஜிப்ரைக் சம் ஆஃப் மொமெண்ட்ஸ் ஆஃப் டூ ஃபோர்ஸஸ் அபவுட் எனி ஃபிக்ஸட் பாயிண்ட் இன் தயர் பிளேன் இஸ் ஈக்குவல் டு மொமெண்ட் ஆஃப் த ரிசல்டன்ட் அபவுட் தட் பாயிண்ட். ஓகேவா? இது என்னன்னா இப்போது நம்மளோட ஒரு ரிஜிட் பாடியில் 2 ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுதுன்னு எடுத்துப்போம். ஓகேவா? அப்போது அந்த 2 ஃபோர்ஸுக்கும் ஒரு ரிசல்டன்ட் இருக்கும் இல்லையா? பேரலோகிராம் லா யூஸ் பண்ணி நம்ம ஒரு ரிசல்டன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இல்லையா? PQ ஃபோர்ஸஸ்ன்னு எடுத்துப்போம், R அதோட ரிசல்டன்ட்னு எடுத்துப்போம். ஓகே, இப்போது ஒரு ஃபிக்ஸட் பாயிண்ட் ஒன்று ஓன்றது எடுத்துப்போம். இப்போ Pயோட மொமெண்ட் ஆஃப் P அபவுட் O ப்ளஸ் மொமெண்ட் ஆஃப் Q அபவுட் O எடுத்தீங்கன்னா இட் வில் பி ஈக்குவல் டு மொமெண்ட் ஆஃப் R அபவுட் O. ஓகேவா? அதாவது அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் மொமெண்ட்ஸ் ஆஃப் த ஃபோர்ஸஸ் இஸ் ஈக்குவல் டு மொமெண்ட் ஆஃப் த ரிசல்டன்ட். ஓகேவா? PQவோட ரிசல்டன்ட் தான் R. அப்போது PQவோட மொமெண்ட்ஸை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? Rஓட மொமெண்ட் வரும். சைன் மட்டும் கேர்ஃபுல்லாக எடுக்கணும். அல்ஜிப்ரைக் சம் தான் கொடுத்துருக்கேன். ஸோ மொமெண்ட் ஆஃப் P ப்ளஸ் மொமெண்ட் ஆஃப் Q இஸ் ஈக்குவல் டு என்னது? மொமெண்ட் ஆஃப் R. இது 2 ஃபோர்ஸஸ் மட்டும் இல்லை, எனி நம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸ்க்குமே இந்த தியரம் வந்து ட்ரூ. ஸோ இந்த தியரம் தான் நம்ம ப்ராப்ளம்ஸில் யூஸ் பண்ண போகிறோம். ரைட்டா? ஓகே, இப்போ ப்ராப்ளம்ஸ் போடலாம். த ரிசல்டன்ட் ஆஃப் 3 ஃபோர்ஸஸ் PQR ஆக்டிங் along the sides of a triangle ABC CA AB passes through the orthocenter. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? 3 ஃபோர்ஸஸ் இருக்குது. இந்த 3 ஃபோர்ஸஸும் எப்படி ஆக்ட் பண்ணுது? ஆக்டிங் அலாங் த சைட்ஸ். ஒரு ட்ரையாங்கிளோட சைட்ஸில் ஆக்ட் பண்ணுதுன்னு கொடுத்துருக்காங்க. இதோட ரிசல்டன்ட் எங்கே பாஸ் ஆகுது? ரிசல்டன்ட் பாஸ் த்ரூ த ஆர்த்தோ சென்டர். ஸோ இப்போ இதை முதல்ல இன்டர்பிரட் பண்ணிக்கலாம், அப்புறமா நம்ம என்ன ரிசல்ட் ப்ரூவ் பண்ணுன்றது பார்க்கலாம். இப்போ இந்த தியரம் பொறுத்த வரைக்கும் அந்த 3 ஃபோர்ஸஸோட டைரக்ஷன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. மேக்னிடியூட் வந்து ஈக்குவல் டு த சைட்ஸுன்றது கொடுக்கல. ஓகேவா? P வந்து ஆக்ட் அலாங் BC, அதாவது Pயோட டைரக்ஷன் ஆஃப் BC, Qவோட டைரக்ஷன் ஆஃப் CA, Rஓட டைரக்ஷன் ஆஃப் AB. இதுதான் கொடுத்துருக்காங்க. மேக்னிடியூட் பற்றி அவங்க எதுவும் சொல்லலை. மேக்னிடியூட் PQR தான். இட் இஸ் ஈக்குவல் டு BCCNலாம் அவங்க கொடுக்கல. அப்படி கொடுத்துருந்தா உங்களுக்கு ட்ரையாங்கிள் ஆஃப் ஃபோர்ஸஸ் யூஸ் பண்ணி என்ன போட்டுடலாம்? ரிசல்டன்ட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டுடலாம். இங்கே அது கொடுக்கல. ஸோ ப்ராப்ளம் இன்டர்பிரிட்டேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நான் ABCன்னு ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன்னா P இஸ் ஆக்டிங் அலாங் BC, Q இஸ் ஆக்டிங் அலாங் CA அண்ட் R இஸ் ஆக்டிங் அலாங் AB. ரைட்டா? நெக்ஸ்ட் இதோட ரிசல்டன்ட் எது வழியாக பாஸ் ஆகுதுன்றாங்க? ஆர்த்தோ சென்டர். ஓகேவா? ஸோ ஆர்த்தோ சென்டர் நான் இங்கே எடுத்துக்கிறேன். ஓன்றது என்னோட ஆர்த்தோ சென்டர். ஆர்த்தோ சென்டர்னால் என்ன மீனிங்? அந்த ட்ரையாங்கிளுக்கு ஆப்போசிட் வேர்டெக்ஸ்லேருந்து நம்ம பர்பண்டிகுலர்ஸ் ட்ரா பண்ணணும். அதாவது ஏலேருந்து பிசிக்கு ஒரு பர்பண்டிகுலர், பியிலேருந்து ஏசிக்கு ஒரு பர்பண்டிகுலர், சியிலேருந்து ஏபிக்கு ஒரு பர்பண்டிகுலர் ட்ரா பண்ணுறோம். இந்த 3 பர்பண்டிகுலர்ஸ் இருக்கு இல்லையா? அந்த 3 ஆர்த்தோகனல்ஸ் இருக்கு இல்லையா? அது மீட் பண்ணுற பாயிண்ட் பேர் தான் என்னது? ஆர்த்தோ சென்டர். மெக்கானிக்ஸில் இந்த ஆர்த்தோ சென்டர், இன் சென்டர், சர்க்கம் சென்டர் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதனால் பேசிக்காக இந்த 3 சென்டர்ஸ் இருக்கு இல்லைங்களா? சென்ட்ராய்டும் கூட சேர்த்துக்கணும். சென்ட்ராய்டு, ஆர்த்தோ சென்டர், இன் சென்டர், சர்க்கம் சென்டர், இதெல்லாம் பார்த்துட்டு இது எல்லாத்தோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நிறைய இடத்துல மெக்கானிக்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ப்ரிலிமினரிஸ் தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஸோ இந்த ஆர்த்தோ சென்டர் வழியாக தான் இந்த 3 ஃபோர்ஸஸோட ரிசல்டன்ட் ஆக்ட் பண்ணுதுன்றதும் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ த ரிசல்டன்ட் இஸ் பாசிங் த்ரூ த ஆர்த்தோ சென்டர். இப்போ என்ன ப்ரூவ் பண்ணணும்னு பார்ப்போம். ஷோ தட் த ட்ரையாங்கிள் மஸ்ட் பி அப்டியூஸ் ஆங்கிள்டு. அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா என்ன மீனிங்கு? அதாவது ஒரு ட்ரையாங்கிளில் சம் ஆஃப் த 3 ஆங்கிள்ஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி வரணும். அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா என்ன மீனிங்? ஏதாவது ஒரு ஆங்கிள் வந்து மோர் தென் 90. ஓகேவா? ஏன்னா 2 ஆங்கிள் அட் அ டைமில் மோர் தென் 90 இருக்க முடியாது ட்ரையாங்கிளில். ஸோ அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா என்ன ப்ரூவ் பண்ணணும்? அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த ஆங்கிள் இஸ் கிரேட்டர் தென் 90 டிகிரி. ரைட். அடுத்தது சப்போஸ் இது ஒரு ஸ்டேட்மெண்ட் ப்ரூவ் பண்ணணும். அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன ப்ரூவ் பண்ணணும்னா ஆங்கிள் ஏ 120 இருந்தால் பியும் சியும் ஈக்குவல் அண்ட் Q + R ஈக்குவல் டு P√3. ஓகேவா? ஸோ ஒன்று பார்ப்போம் இப்போது. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து இப்போ வந்து சால்வ் பண்ணுறதுக்கு இப்போ மெக்கானிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக முடிச்சிட்டிங்கன்னா ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிறைய மெத்தட்ஸ் அவைலபிளாக இருக்கும். சரியா? இப்போ இந்த ப்ராப்ளம்க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மொமெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். மொமெண்ட்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணி போட போகிறோம். ரைட்டா? ஓகே. இப்போது நான் இங்கே வாரிக்னான்ஸ் தியரம் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். வாரிக்னான்ஸ் தியரமில் நம்ம என்ன சொல்கிறோம்? சம் ஆஃப்
moments of algebraic sum of moments of the individual forces is equal to moment of the resultant. இப்போ ரிசல்டன்ட் வந்து ஓ வழியாக பாஸ் ஆகுதுன்றாங்களா, ஸோ ஓ வழியாக தான் ரிசல்டன்ட் பாஸ் ஆகுது. அப்போது அந்த ரிசல்டன்ட்டுக்கு மொமெண்ட் அபவுட் ஓ எடுத்தோம்னா ஜீரோ ஆகிடும். நம்ம ஃபஸ்ட் இதே படித்தோம் இல்லையா, ஒரு ஃபோர்ஸோட மொமெண்ட் எப்போ ஜீரோ ஆகும்னா வென் யூ டேக் மொமெண்ட் அபவுட் அ பாயிண்ட் ஆன் இட்ஸ் லைன் ஆஃப் ஆக்ஷன். அந்த ஃபோர்ஸ் எந்த லைனில் ஆக்ட் பண்ணுதோ அதே லைனில் நீங்கள் பாயிண்ட் எடுத்தீங்கன்னா மொமெண்ட் ஜீரோ. நான் இப்போது ரிசல்டன்ட் வந்து ஓ வழியாக பாஸ் ஆகுறதுனால மொமெண்ட் ஆஃப் த ரிசல்டன்ட் அபவுட் ஓ ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ ரைட் சைடு எனக்கு ஜீரோ. லெஃப்ட் சைடில் என்ன வரணும், அல்ஜிப்ரைக் சம் ஆஃப் மொமெண்ட் ஆஃப் ஆல் த த்ரீ ஃபோர்ஸஸ். ஸோ ஒரு ஃபோர்ஸாக பார்ப்போமா. இப்போது பியோட மொமெண்ட் அபவுட் ஓ பார்ப்போம். இப்போது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஆர்த்தோ சென்டர்னால என்னது ஆப்போசிட் வெர்டெக்ஸ்லேருந்து வரைகிற பெர்பெண்டிகுலர். அப்போ இது பெர்பெண்டிகுலர் தான். ஸோ பியோட மொமெண்ட்னா பி இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஓ டு பிசி. ஓ டு பிசிக்கு இதானே பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஓடி. ஸோ பி இன்ட்டு ஓடி ப்ளஸ் Q into OE plus R into OF. ஓகேவா. ஸோ இதுதான் மொமெண்ட் ஆஃப் த இண்டிவிஜுவல் ஃபோர்ஸஸ். ரைட். இப்போ இதோட சைன் செக் பண்ணணும். முதல்ல மொமெண்ட் போட்டுருங்க, அப்புறமா சைன் செக் பண்ணிக்கலாம். இப்போ பி எலாங் பி நடங்க, அதாவது பியில் ஸ்டார்ட் பண்ணி நம்ம டுவர்ட்ஸ் சி நடக்கிறோம். அப்போ நடந்தோன்னா நமக்கு வந்து இந்த ஓன்ற பாயிண்ட் எங்கே வருது, நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு தானே வருது. அப்போது மொமெண்ட் ஆஃப் பி பாசிட்டிவ் தான். அதே போல் க்யூவில் ஸ்டார்ட் ஃப்ரம் சி ஏ வழியாக டுவர்ட்ஸ் ஏல நடங்க. சியில் ஆரம்பித்து ஏவை பார்த்து நடக்கிறோன்னா எகெயின் ஓ வந்து நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தானே வருது. ஸோ அப்போ கியூவோட மொமெண்ட்டும் பாசிட்டிவ். அதே போல் ஏல ஸ்டார்ட் பண்ணி டுவர்ட்ஸ் பி நடக்கிறோம், அப்போவும் என்ன வருது உங்களுக்கு ஓ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தானே வருது. ஸோ அதோட மொமெண்ட்டும் பாசிட்டிவ். ஓகேவா. ஸோ சம் ஆஃப் ஆல் த த்ரீ மொமெண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு மொமெண்ட் ஆஃப் த ரிசல்டன்ட். ஆனால் ரிசல்டன்ட் இங்கே என்ன சொல்கிறோம், ஓ வழியாக பாஸ் ஆகுது. ஸோ அதோட மொமெண்ட் ஜீரோ. ரைட். ஸோ இந்த ஆன்சர் டிரைவ் பண்ணியாச்சு. இப்போ இதை தான் நான் சிம்பிளிஃபை பண்ணணும். இதை சிம்பிளிஃபை பண்ணணும்னா நான் இந்த ஓடி ஓஇ ஓஎஃபோட வேல்யூவெலாம் கண்டுபிடிக்கணும். ஸோ நான் இப்போ ஓடி மட்டும் பார்க்குறேன். இப்போ ஓடி இங்கே இருக்குது இல்லையா, ஓடி இங்கே இருக்குது. இப்போ பாருங்களேன், இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. ரைட். இப்போது இந்த ட்ரையாங்கிள், அதாவது பிஇசி, இந்த ட்ரையாங்கிள் எடுத்துட்டிங்கன்னா இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இது ஆங்கிள் 90யா, அப்போது இந்த ஆங்கிள் சியாக இருந்ததுன்னா இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும் உங்களுக்கு ஆப்வியஸாக 90 மைனஸ் சி. புரியுதா. இந்த ட்ரையாங்கிள் எடுத்திருக்கேன் பிஇசி, இது ஆங்கிள் 90னா இந்த ஆங்கிள் சினா இது என்னவாக இருக்கும் 90 மைனஸ் சி. ஸோ ஓகே, இதை வச்சு இந்த ஆங்கிள் கண்டுபிடிச்சார். இப்போ இந்த சின்ன ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க ஓடி. ஏன்னா என்னோட பர்பஸ் என்ன, ஓடி கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். ஓடி கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ அதுக்கு இந்த சின்ன ட்ரையாங்கிள் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துட்டேன்னா tan ஆஃப் 90 மைனஸ் சி என்ன வரும் உங்களுக்கு, ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு, அதாவது ஓடி பை பிடி. ஓகேவா. ஸோ tan ஆஃப் 90 மைனஸ் சி என்னது காட் சி ஈக்குவல் டு ஓடி பை பிடி, இல்லைனா ஓடி ஈக்குவல் டு பிடி காட் சி எழுதிக்கலாம். ரைட். இப்போ பிடி கண்டுபிடிக்கணும் இல்லையா, பிடி கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பெரிய ட்ரையாங்கிள் எடுத்துப்போம். ஓகேவா. இந்த சின்ன ட்ரையாங்கிள் ஒரு தடவை பெரிய ட்ரையாங்கிள் எடுத்துக்கணும். இப்போ பெரிய ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஆங்கிள் என்னது பி தானே, பிடின்றது அட்ஜசன்ட் சைடு, இது ஆங்கிள் பி. ஸோ ஆங்கிள் பினா காஸ் பி கண்டுபிடிச்சிங்கன்னா காஸ் பி ஈக்குவல் டு பிடி பை ஏசி வரும், பிடி பை ஏபி வருமா. ஸோ பிடி ஈக்குவல் டு என்னது ஏபி காஸ் பி. ஸோ ஏபி காஸ் பி இன்ட்டு காட் சி. ஸோ என்ன பண்ணியிருக்கேன், இந்த ஓடி கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த சின்ன ட்ரையாங்கிளும் இந்த பெரிய ட்ரையாங்கிளும் எடுத்துகிட்டு நான் ஓடியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். என்ன வருது எனக்கு, ஏபி காஸ் பி காட் சி. ஸோ இப்போ ஏபி ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் மெக்கானிக்ஸில் நம்ம ப்ராப்ளம் போடும்போது எந்த ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டாலுமே இந்த வேர்டெக்ஸ் ஏவாக இருந்தால் அதோட ஆப்போசிட் சைட்ஸோட லென்த் என்னவாக இருக்கும், ஸ்மால் ஏ. இது வந்து பியாக இருந்தால் இதோட லென்த் என்ன, ஸ்மால் பி. இது சியாக இருந்தால் இந்த லென்த் எவ்வளோ, ஸ்மால் சி. ஸோ அப்போ ஏபியோட லென்த் என்னவாக இருக்கும், ஸ்மால் சி இன்ட்டு காஸ் பி இன்ட்டு காட் சி வந்து காஸ் சி பை சைன் சின்னு எழுதிக்கிறேன். ஸோ இதை நான் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா ஒரு அரேஞ்ச்மெண்ட் கொண்டு வரணும் இல்லையா, சி பை சைன் சி இன்ட்டு காஸ் பி காஸ் சி. பட் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா ஏ பை சைன் ஏ, பி பை சைன் பி, சி பை சைன் சி ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஆர் டேஷ். ஓகேவா. ஆர் டேஷ்ன்றது என்னது, அந்த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கம் சர்க்கிள். ரைட்டா. ஆர்னு எடுத்துப்போம் எப்போவுமே ரேடியஸ். இங்கே ஃபோர்ஸே ஒன்று ஆர்னு எடுத்துட்டதுனால நான் ஆர் டேஷ்னு எடுத்துக்கிறேன். இதெல்லாம் ட்ரையாங்கிளோட ப்ராப்பர்ட்டிஸ். அதனால தான் சொன்னேன் ட்ரையாங்கிளோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நல்லா தெரியணும் மெக்கானிக்ஸில் ப்ராப்ளம் போடுறதுக்கு. ஸோ இப்போ இந்த சி பை சைன் சிக்கு பதிலாக நான் என்ன போட்டுக்கிறேன், 2 ஆர் டேஷ். ஸோ 2 ஆர் டேஷ் இன்ட்டு காஸ் பி காஸ் சி. அப்போ எனக்கு ஓடியோட வேல்யூ கிடச்சிருச்சு. ஓடியோட வேல்யூ என்னது, 2 ஆர் டேஷ் இன்ட்டு காஸ் பி காஸ் சி. இப்போது இது மட்டும்தான் உங்களோட ஒர்க்கு இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும். ஓடி கண்டுபிடிச்சாச்சு. ஓஇ ஓஎஃப் எல்லாம் நீங்கள் இதை வச்சு சிமிலர்லி போட்டு எழுதிடலாம். ரைட்டா. ஒரு பார்ட் மட்டும் கம்ப்ளீட் பண்ணால் போதும். எல்லா ப்ராப்ளமும் இப்படி தான் இருக்கும் மெக்கானிக்ஸில். ஓகேவா. ஸோ இப்போ ஓடி எப்படி எழுதுனீங்க, இப்போ ஓடி வந்து லைன் பிசியில் இருக்குன்னா 2 ஆர் டேஷ் இன்ட்டு காஸ் பி காஸ் சி போட்டிங்களா. அப்போ ஓஇக்கு எப்படி எழுதுவீங்க, ஓஇ ஈக்குவல் டு 2 ஆர் டேஷ் இன்ட்டு காஸ் சி காஸ் ஏ. அதே போல் ஓஎஃப் ஈக்குவல் டு 2 ஆர் டேஷ் இன்ட்டு காஸ் ஏ காஸ் பி.
ரைட்டா? ஸோ இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இந்த ஈக்குவேஷன் நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா, அல்ஜீப்ரிக் சம் ஆஃப் த மொமெண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ 2r dash cos b cos c p into q into 2r dash cos a cos c r into 2r dash cos a cos b equal to 0. ஸோ throughout cos a cos b cos c ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா p by cos a q by cos b r by cos c equal to 0. ரைட்டா? இப்போ பாருங்களேன், இப்போது இது வந்து PQRன்றது வந்து ஃபோர்ஸோட மேக்னிடியூட் மட்டும்தான். மேக்னிடியூடுன்றப்போ அந்த இடத்துல உங்களுக்கு வந்து ப்ளஸ் மைனஸ்லாம் எதுவும் வரப்போகிறது கிடையாது ஒரு விஷயம். அடுத்தது ஆனால் இதோட சம் பார்த்தீங்கன்னா 0 வருது. அப்போ என்ன வந்து உங்களுக்கு இங்கே நெகட்டிவாக 3 பாசிட்டிவ் நம்பர் ஆட் பண்ணால் 0 கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எதனாவது ஒன்று நெகட்டிவாக இருக்கணும். அப்போ எது நெகட்டிவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த காசியே காஸ்பி காசி தான் நெகட்டிவாக இருக்கணும் இல்லையா? ஓகே, அப்போ காசியே காஸ்பி காசி நெகட்டிவாக இருக்குன்னா காசு எப்போ நெகட்டிவாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். செகண்ட் குவாட்ரண்ட்னாக்கா என்ன மீனிங்? மோர் தென் 90 டிகிரி இல்லையா? அப்போது ஏதாவது ஒரு ஆங்கிள் உங்களுக்கு கண்டிப்பாக என்னவாக இருக்கணும்? மோர் தென் 90 இருக்கணும். அட் அ டைமில் 2 நெகட்டிவாக இருக்கிறதுக்கும் பாசிபிலிட்டி கிடையாது. ஏன்னா இங்கே ஏபிசின்றது ஒரு ட்ரையாங்கிளில் இருக்கக்கூடிய ஆங்கிள்ஸு. அதனால் ஏதாவது ஒரு ஆங்கிள் உங்களுக்கு கண்டிப்பாக என்னவாக இருக்கணும்? அப்டியூஸ் ஆங்கிள்டாக இருக்கணும். ஸோ ரிசல்ட் ப்ரூவ்டா? ரைட், சிம்பிள், அவ்வளோதான். ஸோ இப்போ ஏதாவது ஒன்று வந்து ஆப்டியூஸ் ஆங்கிள்டாக இருக்கணும்னு சொல்லியாச்சு. அடுத்த ஸ்டேட்மெண்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க கொஸ்டினில்? சப்போஸ் ஏ 120 இருக்குது அண்ட் பியும் சியும் ஈக்குவலாக இருக்குன்னா என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. அதை நம்ம அசியூம் பண்ணிப்போம். சப்போஸ் ஏ ஈக்குவல் டு 120, இது கொஸ்டினோட செகண்ட் பார்ட்டு, கிவன் பார்ட். ஓகேவா? சப்போஸ் ஏ 120 ஆங்கிள் பியும் சியும் ஈக்குவல். ரைட்டா? அப்போ என்னவாக இருக்கும்? ஆங்கிள் பியும் சியும் என்னவாக இருக்கும்? 30 டிகிரியாக தானே இருக்கணும். ஏன்னா ட்ரையாங்கிள் இல்லையா? ஓகே, அப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். p by cos 20 plus q by cos 30 plus r by cos 30 equal to 0. ஸோ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எனக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கிது? p root 3 is equal to q plus r. ஓகே, ஸோ எவ்ரிதிங் இஸ் ப்ரூவ்ட். ரைட்டா? ஓகே, நெக்ஸ்ட் இன்னும் ஒரே ஒரு ப்ராப்ளம் பார்த்துடலாம். A uniform circular plate is supported horizontally 3 points A, B, C of its circumference. Show that the pressure on the supports are in the ratio sin 2A is to sin 2B is to sin 2C. அதாவது ஒரு பிளேட் கீழே வந்து ஒரு சப்போர்ட் இருக்குது. சப்போர்ட் எப்படி இருக்குன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மில் இருக்குன்னு அசியூம் பண்ணிப்போம். ஓகேவா? ரைட். ஏன்னா சர்க்கம்ஃபரன்ஸில் இருக்குன்னா அப்படி தான் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ரெஸ்ட்டில் இருக்கும் பிளேட்டு, இல்லைனா ரெஸ்ட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ரைட்டா? இது மேலே ஒரு சர்க்குலர் பிளேட் வச்சுருக்கோம். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க ப்ரெஷர் ஆன் த, இப்போது எப்போவுமே வந்து நம்ம ஸ்டாட்டிக்ஸோ டைனமிக்ஸோ இருக்கட்டும், இப்போ நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்டை இன்னொரு ஆப்ஜெக்ட் மேலே வைக்கிறோன்னா அந்த இடத்துல 2 ஃபோர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு வேறு எதுவுமே எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸே தேவையில்லை. ஒன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வெயிட் ஆஃப் த பாடி. ஒரு டேபிள் மேலே ஒரு புக்கை வைக்கிறீங்கன்னா அங்கே என்னென்ன ஃபோர்ஸஸ் இருக்குன்னு கேட்டாங்கன்னா அந்த புக்கோட வெயிட்டு டேபிளில் ஆக்ட் பண்ணும். ரைட்டா? அது ஒன்று. அது வந்து வெயிட் வந்து ஆல்வேஸ் என்னது? டவுன்வர்ட் ஃபோர்ஸு. அடுத்தது இப்போ நீங்கள் புக்கை வைக்கிறீங்க, புக்கு கீழே விழலை, புக்கு அப்படியே இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா வேறு எதுவும் ஃபோர்ஸ் அங்கே எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் அப்ளை பண்ணலை நீங்கள். அப்படின்னா என்ன மீனிங்னா நீங்கள் புக்கை வச்ச உடனே அந்த டேபிள்லேருந்து ஒரு ரியாக்ஷன் ஒன்று வரும். நியூட்டன்ஸ் தேர்ட் லாவில் என்ன படிச்சிருக்கோம்? ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் வில் பி ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் இல்லையா? அதுதான். அப்போ நம்ம புக்கை வைக்கிறோம் அப்படின்னா அது ஏன் விழாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் புக்கை வச்ச உடனே அந்த டேபிள்லேருந்து ஒரு ஈக்குவல் ரியாக்ஷன் உங்களுக்கு ஒன்று வருது. ஓகேவா? அது வர்றதுனால தான் என்ன ஆகுது? உங்களுக்கு அந்த புக்கு கீழே விழாமல் அப்படியே நிற்கிது. இல்லைனா புக்கு கீழே விழுந்துடும். நீங்கள் அப்ளை பண்ணுற தட் இஸ் அந்த புக்கோட வெயிட்டுக்கு அது என்ன ஆகும்? கீழே விழுந்துடும். ரைட். இதே கான்செப்ட் எல்லாத்துக்குமே ட்ரூ. இப்போ ஒரு பிளேட் எடுத்து நீங்கள் வந்து 3 இதில் வைக்கிறீங்க, ஏபிசின்னு 3 பெக்கு மாதிரி அசியூம் பண்ணிப்போம். ஓகே, வாட் எவர் இட் மேபி. அது மேலே வைக்கிறீங்க அப்படின்னா எந்தெந்த பாயிண்ட்லாம் அது டச் பண்ணுதோ அந்தந்த பாயிண்ட்லாம் உங்களுக்கு என்ன ஆகும்? ஒரு ரியாக்ஷன் வரும். அந்த ரியாக்ஷன் தான் என்னது? ப்ரெஷர்ஸ். ரைட்டா? ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஃபோர்ஸு வெயிட் ஆஃப் த பிளேட் வந்து சர்க்கிள் டைப்பில் இருக்கு இல்லையா? அப்போ சர்க்கிள்னாக்க சென்டர் ஆஃப் கிராவிட்டியில் இதெல்லாம் படிப்போம். சர்க்கிள்னால் அதோட சென்டர் எப்போவுமே எங்கே இருக்கும்? சென்டர் ஆஃப் த சர்க்கிளில் தான் ஆக்ட் பண்ணும். ஸோ ஓன்ற பாயிண்டில் ஓ தான் சென்டர் ஆஃப் த சர்க்கிள்னு எடுத்துக்கிட்டோன்னா ஓவில் வந்து அதோட வெயிட் இருக்கும். வெயிட் எப்போவுமே டவுன்வர்ட் ஃபோர்ஸ் தான். ரைட்டா? அடுத்தது ரியாக்ஷன். இந்த 3 பாயிண்டில் டச் பண்ணுது இல்லையா பிளேட்டை? அந்த 3 பாயிண்ட்லேயே உங்களுக்கு என்ன இருக்கும்? ரியாக்ஷன் R1, R2, R3. ஸோ அது எந்த டைரக்ஷனில் இருக்கும் அப்படின்னாக்க இதெல்லாம் வந்து ஸ்டாட்டிக்ஸில் இருக்கக்கூடிய காமன் பாயிண்ட்ஸு. என்னென்னா உங்களோட ஆப்ஜெக்ட் வந்து சர்க்கிளாக இருக்கும்போது அந்த ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கும்னா அலாங் த டேஞ்சன்ட் லைன். ஓகேவா? ஸோ இங்கே இந்த 3 பாயிண்டில் வந்து இந்த ரியாக்ஷன் எப்படி எந்த டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே அலாங் த டேஞ்சன்ட் லைன். ஓகே, இப்போது உங்களோட ஆப்ஜெக்ட் நான் புக்கு சொன்னேன் இல்லையா? டேபிள் மேலே புக்கை வைக்கிறீங்கன்னா அது வந்து பர்பண்டிகுலர் டு த பிளேனாக இருக்கும். பட் இது சர்க்குலர் ஆப்ஜெக்ட்ன்றதுனால இங்கே அலாங் த டேஞ்சன்ட்ஸ். சரியா? ஸோ இப்போ இதில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் 4 ஃபோர்ஸ் R1, R2, R3 ரியாக்ஷன் அட் த கார்னர்ஸ் வேர் இட் இஸ் டச்சிங் த டேபிளோ இல்லை அந்த பெக்கோ. ஓகே, அடுத்தது வெயிட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ரைட்டா?
இதுதான் இருக்குது. இப்போ இது வந்து விழலை, ரெஸ்ட்டில் தானே இருக்குது. அப்போ என்ன மீனிங்னா ரிசல்டன்ட் இஸ் ஆல் இஸ் ஈக்குவல் டு என்னது 0 தான். இப்போ நான் என்ன அஸ்யூம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இப்போ டயக்ராம் பார்த்துக்கோங்க. நான் இங்கே வந்து மொமெண்ட் அபவுட் அ லைன் எடுக்க போகிறேன். ஏன் லைன் எடுக்க போகிறேன் அப்படின்னாக்க, ப்ரீவியஸ் ப்ராப்ளமில் எனக்கு ஈஸியாக இருந்தது. ஏன் ஈஸியாக இருந்ததுன்னா, என்னோட ரிசல்டன்ட் வந்து ஆர்த்தோ சென்டர் வழியாக போகுதுன்னு சொல்லிட்டாங்களே, அதனால் மொமெண்ட் ஆஃப் த ரிசல்டன்ட் அபவுட் ஆர் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிட்டேன். நான் வேறு எதனாவது பாயிண்ட் போன ப்ராப்ளமில் எடுத்திருந்தேன்னா எனக்கு கஷ்டமாக இருந்திருக்கும். அங்கே ரைட் சைடில் 0 இருந்ததுனால தான் ப்ராப்ளம் ஈஸி. அதே போல் இப்போ இந்த ப்ராப்ளம்லேயும் நான் எடுக்கணும். பட் இப்போ நான் ஓ வழியாக ரிசல்டன்ட் எடுத்து நான் போடுறத விட நான் என்ன அஸ்யூம் பண்ணிக்க போகிறேன்னா, இங்கே வந்து மொமெண்ட் அபவுட் அ லைன் எடுத்துக்க போகிறேன். அபவுட் த லைன் பிசி எடுத்துக்க போகிறேன். அப்போ பிசி எடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகும்னா, மொமெண்ட் ஆஃப் R1 R2 அண்ட் R3 ரெண்டுமே என்ன ஆகிடும், எனக்கு 0 ஆகிடும். ஒரு R1ஓட மொமெண்ட்டும் வெயிட்டோட மொமெண்ட் மட்டும்தான் வரும். ஸோ டேக்கிங் மொமெண்ட்ஸ் அபவுட் பிசி, பிசி வித் ரெஸ்பெக்ட் டு பிசி மொமெண்ட் எடுத்திங்கன்னா R1 இன்ட்டு இப்போ பிசியிலேருந்து R1க்கு ஒரு பர்பண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ அதை வந்து நான் ஏஇன்னு எடுத்துக்கிறேன். ஸோ R1 இன்ட்டு ஏஇ மைனஸ் W இன்ட்டு, ஏன் மைனஸ்ன்றது நான் அப்புறமா வரேன். W வந்து எங்கே ஆக்ட் பண்ணுது, ஓவில் தானே ஆக்ட் பண்ணுது, ஓவில் ஆக்ட் பண்ணுது. அப்போ ஓலேருந்து இந்த பிசிக்கு ஒரு பர்பண்டிகுலர் ட்ரா பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் சேமாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. அதாவது இந்த பர்பண்டிகுலர் லைன் ஏஇயும் இந்த ஓடியும் பேரலாக இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதனால் நான் இங்கே ஓலேருந்து இங்கே ஒரு பர்பண்டிகுலர் ஓடி ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ W இன்ட்டு ஓடி ஈக்குவல் டு 0. இப்போ சைனுக்கு வருவோம், ரைட்டா? ஓகே, இப்போ அலாங் பிசி தானே நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் இல்லையா? இப்போ இது வந்து டவுன்வர்ட் ஃபோர்ஸ், ஓவில் ஆரம்பித்து நீங்கள் கீழே நடந்து போகிற மாதிரி அஸ்யூம் பண்ணி பாருங்கள். அப்போ பிசி உங்களுக்கு எங்கே வரும், பிசி வில் பி ஆன் த ரைட் சைடு. ஓகேவா, ரைட் சைடு ஆஃப் ஓ. அதனால் டபிள்யூக்கு உங்களுக்கு என்ன சைன் வருது, நெகட்டிவ் சைன் வருது, ரைட்டா? ஓகே, நெக்ஸ்ட்டு ஸோ R1 ஈக்குவல் டு W இன்ட்டு ஓடி பை ஏஇ. இப்போ ஓடியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ ஓடியோட வேல்யூ ஆஸ் லைக் த ப்ரீவியஸ் ப்ராப்ளம். ஓடி கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், சைன். இப்போது இது வந்து சர்க்குலர் ப்ராப்பர்ட்டி. இந்த ஆங்கிள் ஏவாக இருக்குது, இது சென்டராக இருக்குன்னா இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும், ஏவாக தான் இருக்கும் இல்லையா? ஸோ உங்களுக்கு இதோட வேல்யூ, ஓடியோட வேல்யூ என்ன வரும், R இன்ட்டு காஸ் ஏ. காஸ் ஏ ஈக்குவல் டு என்னது, ஓடி பை ஓபி. ஸோ W R காஸ் ஏ பை பி இன்ட்டு ஏஇ. ஏஇன்றது இந்த வேல்யூ, இந்த வேல்யூ தானே. ஸோ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. சைன் சி ஈக்குவல் டு என்ன வரும், ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டென்யூஸ் இல்லையா? ஸோ ஏஇ பை ஏசி. ஸோ இந்த வேல்யூக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம், பி சைன் சி. ஸோ R1ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், W R காஸ் ஏ பை பி சைன் சி. ஓகே, பட் நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்ளம்லேயே பார்த்தோம் இல்லையா, ஏ பை சைன் ஏ ஈக்குவல் டு பி பை சைன் பி ஈக்குவல் டு சி பை சைன் சி ஈக்குவல் டு 2R. தேர்ஃபோர் பி ஈக்குவல் டு 2R sin B. So R1 equal to WR cos A by 2R sin B sin C. Okay, so equal to 2W cos A sin A by 4 sin A sin B sin C. Right? So R1 equal to W sin 2A by 4 sin A sin B sin C. இதே போல R2 R3 ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிரும். ஸோ மூணுக்கு ரேஷியோ எடுத்தோம்னா என்ன வேல்யூ வருது நமக்கு, sin 2A is to sin 2B is to sin 2C. ஓகேவா, தட்ஸ் ஆல். தேங்க்யூ.